102 बोलेगा था वो साइड में ये फर्स्ट टाइम வந்து அஜித் படம் வந்து தியேட்டர்ல பார்க்க போறேன். இந்த மச்சான் வந்துட்டாப்ல வந்துட்டோம். இன்னைக்கு ஓடல வந்து இது பாத்தீங்கன்னா நம்மளே வந்து ஆட்டோமேட்டிக்கா டிக்கெட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து சேலுக்கு குட் பேட் அக்லி வந்து படம் பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. வந்தப்போ பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கு. சூப்பர், நல்ல என்டர்டைன்மெண்ட், நல்லா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு படம் பார்த்தோம். ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் மணி கொய்த்துல இருந்து. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்துக்காக வந்து போயிட்டு இருக்கேன். கூட யாரும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா யாருமே வரல. ஏன்னா வந்து கூட ரூம்ல உள்ள அண்ணா வந்து வரத்துக்கு பார்த்தாங்க. பட் இந்த ஷோ வந்து 6:30 மணி ஷோ எல்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சு. ஸோ 3:45 வந்து ஒரு ஷோ இருக்கு, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி ஒரு மஜித் தெரியுது பாருங்க, மஜித்துக்கு பின்னாடி லாங்ல இருக்கு என்னோட பில்டிங்கு. அங்க இருந்து இவ்வளவு தூரம் நான் நடந்தே வந்துட்டேன். இதான் வந்து பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மாரிலாம் நிழற்குடை போட்டுலாம் பஸ் ஸ்டாப் இருக்காது. ஸோ இங்க வந்து ஒரு போர்டு மட்டும்தான் இருக்கும். இதான் வந்து பஸ் ரூட்டு. பஸ் ஸ்டாப் இங்க எங்க இருக்கு? ஸோ இதான் வந்து பஸ் ஸ்டாப்பு. பஸ்ஸு கூட வருங்க, பஸ்ஸு கிடைச்சா ஏறிடலான்னு பார்த்தேன். இது 106 வருது, 106 நமக்கு செட் ஆகாது. ஸோ வந்து பின்னாடி ஒரு பஸ் வருது. இதுலேயும் போக முடியாது. பீச்சு ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன், ஏற்கனவே காட்டியிருப்பேன். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறேன். வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்த மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சான் மூவிக்கு போயிருந்தேன். அஞ்சான் மூவி வந்து நாங்கள் பார்க்கும்போது அதோட ரிவ்யூஸ்லாம் வந்து படம் சரியில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து நான் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அரியலூரில் காலேஜில் என் ஃப்ரெண்டு கூட படிச்சுக்கிட்டு இருக்கும்போது போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒரு 2-3 படம், கிட்டத்தட்ட ஒரு 10 படம் வரையும் தான் இது வரையும் தேட்டரில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கோயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது படம். ரஜினி படம் ஜெயிலருக்கு போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லியோவுக்கு போனோம். ஃபர்ஸ்ட் வந்து அஜித் படத்துக்கு வந்து இப்போ தான் தேட்டருக்கு போக போகிறேன். ஒரே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் படத்தோட ரிவ்யூலாம் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ வந்து மகபுல்லாவிலேருந்து இப்போ ஃபாயில் வர பஸ்ஸில் ஏறிட்டு ஃபாயிலில் வந்து அல்கூத் மாலில் வந்து சினிஸ் அங்கே தான் வந்து படம் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பஸ்ஸுக்கு கரெக்டாக வந்து ஒரு 2:30 PM. இப்போ பஸ் ஏறினா கூட 10 நிமிஷத்துல போயிடுவோம். நம்ம ஊர் மாதிரி கிடையாதுங்க, இங்கே இருந்து எங்கே பஸ் ஏறினாலும் 1 ஹவரில் நம்ம போயிடலாம். ஸோ வந்து பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 10 மினிட்ஸில் போயிடலாம், இல்லைன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். எனக்கு வந்து 3:30க்கு உள்ளே போனால் போதும். இந்த விடாமுயற்சியில் விட்டதெல்லாம் வந்து தலை இந்த படத்தில் பிடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. जाबरिया को वो साइड जाने का, लेकिन बस का नंबर मालूम नहीं है जी. उधर आदमी लोगों को मालूम है 102 बोलेगा तो वो साइड में ये फाइल जाएगा, वो साइड से सिटी जाबरिया पूरा वो जगह जाएगा. मुबारक हॉस्पिटल है, मुबारक वो लाइन में 30 नंबर. ये साइड में बस पकड़ो, पूछ के पकड़ो ड्राइवर को. அஜித் வந்து படம் வந்து விடாமுயற்சியில் விட்டதெல்லாம் வந்து இந்த இடத்துல பிடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்கிறாங்க. ஸோ அதை கேட்ட உடனே வந்து டிக்கெட் போடுவோமேனு முடிவு பண்ணியாச்சு. கூட யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே யாரும் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு நண்பர் இருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து ஒரு 2-3 அண்ணா இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தான் வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ வந்து படத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் தேட்டருக்கு பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அஜித் படம் வந்து தேட்டரில் பார்க்க போகிறேன். எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ் வந்து ஃபாயில் தான் போகுது. ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து ரீச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வந்து கூட காலேஜ் படித்த பையன் சதீஷ் விட்டு நம்ம ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஸோ அவரை கொஞ்ச நேரம் பார்த்து பேசிட்டு, ஏன்னா வந்து 3:30க்கு தான் மூவி டைமு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour அவர்கிட்ட பேசிட்டு அவரும் வந்து வெளில ரூமுக்கு போக போகிறாப்புல. சரி அவரையும் வந்து மீட் பண்ணிட்டு பார்ப்போம்னு பார்த்துட்டு தான் வந்து படத்துக்கு போக போகிறேன். தேட்டர் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து நேராக இருக்கும், வழியில் வந்து நேராக இருக்கும். சரி இப்போ மச்சான் நம்மளோட காலேஜ் மட்டும் நிக்கிறாப்புல. நான் மச்சான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா?
இந்த மச்சான் வந்துட்டாப்புல வந்துட்டு சொல்லு மச்சான், ஹாய் சொல்லு மச்சான். ஹாய் மச்சான் வந்துட்டாப்புல. காலேஜ்ல நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சோம். இவர் இங்க சால்மியாங்கிற ஏரியாவில் இருக்காப்புல. இங்க அவங்களோட ரிலேஷன் ரூம்ல தங்கியிருந்தாப்புல. இப்போ கிளம்பிட்டாங்க. ஸோ வரும்போது அப்படியே மீட் பண்ணிட்டு போலாம். ஏன்னா இன்னும் சாவுக்கு வந்த மாதிரி நிற்கிறேன். ஆப்போசிட்ல உள்ள டிவிஎஸ்ல இருக்கும். டிவிஎஸ்ல சாய் வாங்கலான்ட்டு வந்தோம். ஜிஞ்சர் டீ 150 காசு, 150 பீல்ஸு. ஸோ ஜிஞ்சர் டீ வாங்கியாச்சு. நானும் நம்ம மச்சானும் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க சேஸ் போட்டுக்கிட்டு. நான் மட்டும் தான் படத்துக்கு போக போறேன். மச்சான் பாத்தீங்கன்னா ரூமுக்கு கிளம்பிட்டாப்புல. ஸோ அவர் ரூமுக்கு போக போறாப்புல. அப்படியே வந்தோம், ஒரு டீ ஒன்று போட்டு போலான்ட்டு. எப்போதுமே வெளில போனோம்னா ஃப்ரெண்ட்ஸு கூட டீ குடிக்கிறது வழக்கம். ஸோ டீ குடிக்க போறோம். ஸோ மச்சான் பாத்தீங்கன்னா இப்போ சால்மியா கிளம்பிட்டாரு. நானும் படத்துக்கு போக போறேன். சரி மச்சான், பார்த்து போயிட்டு வரியா? வாழ்த்துக்களா? படத்துக்கு தாண்டா போறேன். நான் இன்னும் ஊருக்கு போற மாதிரி சொல்லிட்டு போறேன். ஓகே மச்சான், பாப்பமா போன் அடிக்கிறேன். அது மாதிரி மச்சான் கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம தனியா தான் போகணும். ஸோ இதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்ல இருக்கிற 2 பில்டிங்ல பாத்தீங்கன்னா பேங்க் இருக்கு. அதுவும் இல்லாம அந்தாண்ட இருக்கிற பில்டிங் பாத்தீங்கன்னா அல்குத் மால். ஸோ இதான் பாத்தீங்கன்னா அல்குத் மால். அல்குத் மாலோட என்ட்ரன்ஸ். இது என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட பர்ஸ், மொபைலு, கையில கொண்டு போற திங்ஸ் எல்லாத்தையுமே வெளில எடுக்க சொல்லுவாங்க. எடுத்து ஒரு டைம் ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள அனுப்புவாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்ல உள்ள போனீங்கன்னா சினிஸ் கேப் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அங்கதான் நம்ம மூவி பார்க்க போறோம். ஸோ வாங்க போ. ஸோ பாத்தீங்கன்னா அல்குத் மாலுக்குள்ள வந்தாச்சு. இதான் என்ட்ரன்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்லேட்டர்ல போக போறோம். இப்போ பாத்தீங்கன்னா அல்குத் மால்ல தான் இருக்கும். எக்ஸ்லேட்டர்ல போயிட்டு இருக்கோம். செகண்ட் ஃப்ளோர் போகணும். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லாம செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெயபாலம் இந்த டெக்கில் டிக்கின்ட்டு இருக்கு பிளேயிங் கேமு. அதில் ஒரு டைம் விளையாடி இருக்கோம். அந்த வீடியோவும் இருக்குது. என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். தேட்டர் இருக்குது. தேட்டருக்கு தான் போகிறோம். இதெல்லாம் கேமிங் பிளே வித் கிட்ஸ். ஸோ ஐ திங்க் இதாங்க தேட்டரு. இது ஃபஸ்ட் டைம் இங்கே தான் வரேன். இதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அஜ்மால்ன்ட்டு இருக்குது. இங்கே 2 தேட்டர் இருக்குது. ஸோ அங்கே போயிருந்தேன். அல்குத் மாலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமு. இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன். வாங்க பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நம்மளே ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் எடுத்துக்கலாம். இதில் நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணி நம்ம என்ன மூவிக்கு போகிறோம்னு அதில் ஷோ பண்ணி மூவியை நம்ம ஷோ பண்ணி நம்ம கார்டை வச்சு நம்ம இதிலே டிக்கெட் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணுறது இருக்குது. அது மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் தேட்ரு சினிஸ் கேப். உள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9-10 ஸ்க்ரீன் இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9-10 ஸ்க்ரீன் இருக்கு. நம்மளோட அஜித் படம் தமிழ் படம் போட்டது பார்த்தீங்கன்னா 9வது ஸ்க்ரீன்ல தான் போட்டுருக்காங்க. வாங்க படம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். தனியா இருக்கிறதுனால பேசவே கூச்சமா இருக்கு. கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி வாங்க பார்ப்போம். பிரேக் டைம்ல நம்ம பை பண்றோம்ல வாட்டர், பாப்கார்ன்ஸ், சாண்ட்விச் எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். நல்ல பெரிய அளவில் வச்சிருக்காங்க. என்ன வச்சிங்களா அங்கேயும் இருக்குது அது மாதிரி. ஏன்னா ஸ்க்ரீன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு 9th ஸ்க்ரீனு. இந்த டோர் இருக்குது பாருங்கள். இது வழியாக தான் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் டைமு ஒரு ஸ்க்ரீன், நல்லா பெரிய ஸ்க்ரீனுங்க. நான் C3 சீட்டு. இதுமாரி படத்தில் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. ஸோ நான் அஜித்தோட இந்த கூஸ்பம்பை காட்டுறதுக்கு சில சீன்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். நான் இன்னைக்கு எந்த கூட்டத்தையும் கூட்டினதில்லை பாய். பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி படம் பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. வந்தப்போ பாத்தீங்கன்னா நம்ம சரவண பவன் குரூப்ஸ் எல்லாமே மீட் பண்ணியாச்சு. எல்லாம் அவங்களும் படத்துக்கு வந்திருக்காங்க. தெரியல. நான் லாஸ்ட் சீட்ல உட்காந்து அதுக்கப்புறம் பார்த்தா மீட் பண்ணோம். எல்லாம் நம்ம கூட தான் இருக்காங்க. அண்ணனை ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்ணன் ஜமால், அண்ணன் மகேஷ் அண்ணன், நம்ம வழங்கிமான அண்ணன். அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. எல்லாம் வேலைக்கு போயிட்டு படத்துக்காகவே வந்திருக்காங்க. தலை படத்துக்காக. படம் எப்படி இருந்தது சொல்லுங்க. நீங்க உங்களோட
பரவாயில்ல, அஜித் ரசிகர்களுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கு. சூப்பர், நல்ல என்டர்டைன்மெண்ட், நல்லா இருக்கு. என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு படம், பார்த்தோம். இப்ப கிளம்பியாச்சு. ஞாபகம் வருது. பழைய படம் எல்லாம் ஞாபகம் வருதுங்கிறாங்க அண்ணா. அண்ணன் தான் இருக்கிறதுலயே ஓடுடு. அண்ணன் எல்லா படமும் பார்த்திருக்காரு. அஜித் அஜித் தீவிர ரசிகர். அஜித்தோட எல்லா படமும் பார்த்திருப்பாரு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம், ஆனா அண்ணன் எல்லா படமும் பார்த்திருப்பாரு. மீட்டிங் இல்ல டைம்லயே வந்துட்டேன். அண்ணா மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. மீட்டிங் டைம்ல நான் எழுந்திரிச்சு வந்துட்டேன். ஓ, பாத்தீங்களா இல்லையா அண்ணன் அவ்வளவுக்காக ஒரு தலை ஃபேன் வந்து இன்னைக்கு தான் வந்து படம் பாத்தீங்களா இல்ல முன்னாடியே வந்திருக்கீங்க? கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்கீங்க எல்லாரும்? அதெல்லாம் கிடையாது. சரி, ஓகே. நிறைய பேர் வந்திருக்காரு. நம்ம இதெல்லாம் வீடியோ இதெல்லாம் ஒண்ணும் கவலை இல்ல. அண்ணன் இதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டாரு, எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாரு. அண்ணா ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட். அண்ணா பாய் பாய்.